டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி dy பை dx, அதாவது எப்படி dy பை dx எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போது dy பை dx இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராஃப் x அச்சு y அச்சு x y, இப்போ இதில் ஒரு கோடு போடுறோம் f(x)ன்னு வச்சுங்க. இது f(x). இப்போ என்ன செய்கிறேன், இதில் ஒரு கேப்பு கொடுக்குறேன். இதோட கேப்பு இது வந்து dxன்னு வச்சுக்கிறேன். இது வந்து எக்ஸு. அப்போது x ப்ளஸ் dx இது வந்து எக்ஸ். இப்போ என்ன செய்கிறேன், x ப்ளஸ் dx ஹோல் பவர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு dyன்னு கொடுத்துக்கிறேன். dyன்னு கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள் பெருக்குங்க. dx ப்ளஸ் dx இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் dx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dy எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் dx ப்ளஸ் x dx ப்ளஸ் dx ஸ்கொயர். இப்போ பாருங்கள் dy எக்ஸ் ஸ்கொயர் 2x dx ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. இது எக்ஸ் இது அடிச்சிடலாமா? அடிச்சிட்டா மீதி என்ன இருக்குது, 2x dx ப்ளஸ் dx ஸ்கொயர் dy வருதா? பொதுவாக நம்ம ஒன்று வழங்கிக்கணும், இந்த டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து 0க்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா நான் மீதி என்ன இருக்குது, 2x dx dy. இப்போ dy 2x மட்டும் இங்கே வச்சுட்டு dx இங்கே கொண்டு வந்துடுங்க. dx இப்போ dy dx ஈக்குவல் டு 2x. ப்ரூஃப் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போது dy dxக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது இன்டர்கிரேட் பண்ணுறது, அதுதான் இப்போது நம்ம பார்த்தோம். ஓகேவா டியர்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.